சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சொந்த வீடு எனக்கு எப்போது அமையும் அப்படிங்கிறது தான். அப்போ யாருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உண்டு அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆய்வு எடுத்துட்டோம்னா, நம்மளுடைய ஒவ்வொரு லக்னங்கள் மாறும்போதும் அட்சய லக்னத்தில் தான் நம்ம பலன்கள் பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய வயதின் லக்னம் ஒவ்வொரு தடவையும் மாற 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 அந்த சொந்த வீட்டு அமைப்பை உருவாக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது 4ஆம் பாவகம். அந்த 4ஆம் பாவகத்தின் அதிபதி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கான யோகம் கிடைக்கும். பொதுவாக ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துக்கலாமே. இந்த மேஷ லக்னத்திற்கு 4ஆவது வீட்டின் அதிபதி சந்திர பகவான். அவங்களுக்கு மனசுக்குள்ள வீடு இப்போ கட்டலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாக கட்டலாம், நம்ம பொருளாதாரத்திற்கு என்ன பண்ணுறது, சரி லோன் வாங்கியாவது நம்ம அதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு ஆசுலேஷனான வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகளை ஒரு 15 நாள் திங்க் பண்ணுவாங்க, அதற்கான முயற்சிகளை 15 நாள் டவுன் பண்ணிடுவாங்க, விட்டுடுவாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மனை அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகமாக அங்கே சந்திர பகவான் இயங்குறதுனால அந்த சந்திரனுடைய நிலையை பொறுத்து தான் உங்களால் வீடு வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இருக்குது. இல்லைங்க, நீங்கள் கடக ராசியிலே பிறந்து சந்திரன் கடகத்திலேயே இருக்காரு, உங்களுக்கு இப்போ அட்சய லக்னம் மேஷ லக்னம் போகுது அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதற்கான வழிமுறைகள் என்ன, வாய்ப்புகள் என்ன? அப்போ சந்திரனை பலப்படுத்தினாலே உங்களுக்கு வீட்டுக்கான யோகத்தை தர முடியும். பௌர்ணமி சந்திரனை 3ஆம் பிறை சந்திரனை பார்த்து அந்த வீட்டுக்கான சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு பௌர்ணமி சந்திரன் அன்னைக்கு பௌர்ணமி அன்று அந்த வீட்டுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கான யோகம் உண்டு. சரி, ரிஷபம். இந்த ரிஷப லக்னத்திற்கு வீட்டை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் யாராக இருக்காங்கன்னா சூரிய பகவான் தான். 4ஆம் பாவகத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ இந்த சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் தினமும் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா இந்த ரிஷப லக்னத்தில் இப்போ உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டங்களில் நீங்கள் சூரியனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். மற்ற தெய்வத்தையாவது கோயில்களுக்கு போய் நம்ம தேடணுங்க. ஆனால் சூரிய பகவான் தினமும் நம்மளை தேடியே வர்றார். அதனால தான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா, ஐயா நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் போதே அவரை கும்பிட்டுக்கோ, அதுக்கப்புறம் கண்ணுக்கு பார்வை இல்லாமல் நீ சூரியனை பார்த்து என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. சூரியனுக்கு நம்ம என்னங்க கொடுக்க போகிறோம்? நம்மளுக்கு தான் அவர் எல்லாமே கொடுக்குறார். அதனால் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்சதுன்னா சூரிய நமஸ்காரம் முறையாக தெரிஞ்சதுன்னா வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3 வருடங்களுக்குள்ளாகவே உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும். மிதுனம். இந்த மிதுனத்திற்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு யார் கொடுக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னா அந்த லக்னத்தின் அதிபதியான புதன் பகவானே அந்த வீட்டுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அப்போ உங்களுடைய அட்சய லக்னம் மிதுன லக்னம் செல்லும்போது இந்த புதன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படின்னா நம்ம தாராளமாக வீட்டுக்கான முயற்சி, வீடு நம்மளை தேடி வந்துடும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இன்னும் தேடி வரக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கு? மிதுன லக்னம் அட்சய லக்னம் செல்லும் போது புதன் உங்களுக்கு 4ஆம் பாவகத்திலே இருக்காரு, இல்லை லக்னத்தில் தொடர்பு பெற்றிருக்காருன்னா போராட்டத்திற்கு இடையில் அந்த வீடானது அமையும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக புரிஞ்சுக்க முடியும். இதை எவ்வளோ சுலபமாக புரிஞ்சுக்க முடியும்? கடக லக்னம். இந்த கடக லக்னத்திற்கு வீட்டுக்கான அதிபதி யார் அப்படின்னா கடக லக்னத்திற்கு 4ஆம் பாவக அதிபதியாக வர்றவர் சுக்கிர பகவானுங்க. ஒரு அழகான அம்சமான ஒரு மனை வீடு அமையணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்க யாருமே கிடையாது. அந்த ஆசை இந்த கடக லக்னத்திற்கு எப்பொழுதெல்லாம் பூர்த்தி ஆகும்? இந்த 4ஆவது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் அட்சய லக்னம் கடக லக்னமாக செல்பவர்களுக்கு அந்த அழகான அம்சமான மகாலட்சுமி கடாட்சத்தோடு ஒரு மனையானது நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்திற்கு மனை கட்டட யோகம் எப்பொழுது அமையும் அப்படின்னு பார்த்தா இந்த சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடமாக வருவது செவ்வாய். இந்த செவ்வாயினுடைய லக்னம் சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம் பூமி யோகத்தை, மனை கட்டட யோகத்தை, வீட்டுக்கான யோகத்தை தரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். அதனால் அந்த செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையான முருகப்பெருமானை நீங்கள் மனசார வணங்கிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்திற்கு மனை கட்டட யோகத்தை யார் தரக்கூடியவராக இருக்காரு? 4ஆம் பாவகத்தின் அதிபதி யார்? குரு பகவானாக இருக்கார். இந்த குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்காங்க அப்படின்னாவே உங்களுக்கு மனை அப்படிங்கிறது சீக்கிரம் அமைஞ்சிரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
குருமார்களை வணங்க வேண்டும். மானசீகமாக உங்களுக்கு ஒரு குருன்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு விரைவில் மனைக்கட்டடை யோகமானது ஏற்படும். இல்லைங்க அப்படியெல்லாம் யாரும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சுவாமிமலை குருவாக இருக்கக்கூடிய அந்த சுவாமிமலை முருகப்பெருமானை கும்பிட்டுக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பூமி யோகம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். சரி, துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்திற்கு மனைக்கட்டடை யோகத்தை தரக்கூடியவர் யார்? சனி பகவான் தாங்க. இந்த சனி பகவான் மனசு வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது கிடைச்சிடும். சரி, இந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதலாக நீங்கள் கால பைரவரை சனிக்கிழமை தோறும் வழிபட்டுக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த பூமி யோகத்தை தரக்கூடியவராக அந்த சனி பகவான் உங்களுக்கு காட்சியளிப்பார். விருச்சக லக்னம். இந்த விருச்சக லக்னத்திற்கும் 4ஆம் அதிபதி சனி பகவான் தான். இங்கே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? சனிக்கிழமை தோறும் எள்ளு பொடி தயார் பண்ணி அந்த எள்ளு உருண்டை அப்படிங்கிறத நீங்கள் தானமாக கொடுத்துக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் இனிப்பான, அதுவும் ஸ்தல சயன பெருமாள் எங்கே இருந்தாலும் சரி, இங்கே நம்ம சென்னை பக்கத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் மகாபலிபுரம் அருமையான ஒரு ஆலயம், அந்த மாதிரி ஸ்தல சயன பெருமாளை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூமி யோகம் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்கும். அதுவே தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்திற்கு சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு யார் கொடுக்க போகிறாங்க? குரு பகவான் தான் கொடுக்க வேண்டும். இந்த குருவாக இருக்கக்கூடிய தனுசுக்கு 4ஆம் இடத்தை தரக்கூடிய வீட்டு யோகத்தை தரக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் தாங்க. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கிட்ட போய் உங்கள் கோரிக்கையை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வீடு, மகிழ்ச்சிகரமான வீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். அடுத்து மகரம். இந்த மகரத்திற்கு வீடு அமைப்பு யார் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ இந்த செவ்வாயினுடைய நிகழ்வை தரக்கூடியவராக வீரபத்ர சுவாமி எங்கெல்லாம் இருக்காங்களோ, இன்னும் சொல்லப்போனால் மகாமகம் கும்பகோணம் மகாமக குளம் வடகரையில் வீரபத்ர சுவாமி இருக்கார். அந்த வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனை யோகம், பூமி யோகம், வீடு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து கும்பம். இந்த கும்ப லக்னத்திற்கு வீட்டு யோகத்தை யார் தரக்கூடியவர்? சுக்கிர பகவான் தான் தரக்கூடியவராக இருக்காங்க. இந்த சுக்கிர பகவானை நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வர்றீங்க, வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வர்றீங்க, இல்லை ராதாகிருஷ்ணனோட இருக்கக்கூடிய அங்கே ஃபோட்டோவை நீங்கள் வச்சு வழிபட்டுக்கிட்டு வரலாம். அல்லது கிருஷ்ணர் குருவாயூர் ஒரு தடவை போயிட்டு அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த வேண்டுதல், வீடு வாங்கணும் கட்டணுங்கிற வேண்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். மீன லக்னம் 4ஆவது வீடு. இந்த மீன லக்னத்திற்கு 4ஆவது வீட்டை யார் கொடுக்க போகிறார்? புதன் பகவான் தான் கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பார். இந்த புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மனைக்கட்டட யோகத்தை, நல்ல பசுமையான ஒரு தோட்டம் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி தரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? புதன்கிழமை அன்று நின்ற பிரசன்ன வெங்கடேச பெருமாளை நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு மனயோகம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 12 லக்னங்களுக்குமே நமக்கு எப்பொழுதெல்லாம் அட்சய லக்னம் மாறுகிறதோ அப்பெல்லாம் இந்த தேவதைகளை நீங்கள் வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நம்மளுடைய வீடு என்பது நம்ம ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் தரக்கூடியது. 4ஆம் பாவகம் நல்லா இருக்குன்னா தான் நம்ம என்னதான் வேண்டுதல்கள் வச்சாலும், என்னதான் பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணினாலும் நம்ம ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே நம்ம இந்த 10 வருடத்திற்குள்ளாக வீடுங்கிற கனவு பூர்த்தி ஆகும். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, அடுத்த 10 வருஷத்துக்குள்ள அந்த கனவு அப்படிங்கிறது நிறைவேறும். உங்கள் ஜாதகத்தை ஆய்வுபடுத்திக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் வீடு கட்டணும், ஒரு சாமானியர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அந்த ஜோதிடத்தை படித்தாவே போதும், இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி வந்தாலே போதும், உங்களுக்கு வீடுங்கிற கனவு நிறைவேறும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.